ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். அதாவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இதில் நிறைய வண்டுகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய புழுக்களும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிரியாணி இலையில் ஒரு 2 இலை இந்த மாதிரி அந்த அரிசிகளுக்கு இடையில வச்சு விட்டுக்கலாம். இப்போ நாம் ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணி பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற கிராம்பு, இந்த கிராம்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நாம் டைரெக்டாக கிராம்பு போட அரிசியில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி டைரெக்டாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி எடுக்கும்போது அதிலே இருந்தது அப்படின்னா நம்ம சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். அதனால் ஒரு மெலிசான காட்டன் துணியில் இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் கூட நம்ம இதை போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அதில் புழு, பூச்சிகள் இதெல்லாம் வராமல் இருக்கும். முக்கியமாக வண்டு வராமல் இருக்கும். நமக்கு கூடவே ஒரு மெலிசான துணியில் நம்ம கிராம்புகளையும் கட்டி வைக்கும்போது எந்த விதமான பூச்சிகளும் வராது. அதே மாதிரி எறும்பு கூட பக்கத்தில் வராமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதிக நாளுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் லெமன் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அழுகி போயிடும் நமக்கு. ஸோ நம்ம இந்த அழுகி போன இந்த லெமனை எடுத்து தூர தான் போடுவோம். இந்த அழுகி போன லெமனை நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்கிற சோப்பில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நமக்கு வாடி போன எலுமிச்சை பழங்கள் வீணாகாமல் இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கும் போது அதில் இருக்கிற கரையல் கூட சீக்கிரமாக போயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் சாயங்காலம் டைம்லையோ அல்லது காலை வேளைகள்லையோ நம்ம டிஃபன் போடும்போது நமக்கு வர ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா சரியாக புளிக்கல எனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இட்லி பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிட்டு அந்த சுடு தண்ணியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புளிக்காத இட்லி மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு புளிச்சு வந்துடும் நமக்கு சீக்கிரமாகவே. இதனால் நமக்கு இட்லியும் சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக அந்த கூலிங்கோடு நம்ம இட்லி போடும்போது கூட இட்லி நமக்கு சரியாக வராமல் லைட்டாக ஒட்டின மாதிரியே இருக்கும். ஸோ நாம் எப்போவுமே நமக்கு இட்லி மாவு சரியாக புளிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இட்லி மாவு சீக்கிரமாக புளிச்சு நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கருப்பாக அடி பிடிக்கிறது தான். அதுக்காக நாம் இட்லி வைக்கும்போது ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி சின்ன புளியோ அல்லது எலுமிச்சை பழத்தோட தோலையோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த பாத்திரங்கள் கருக்காமல் நமக்கு பளிச்சுன்னே இருக்கும். நம்ம டைரெக்டாக எலுமிச்சை பழங்களை தான் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட வர்ற வேஸ்ட்டு, அதாவது எலுமிச்சை பழத்தோட தோலையே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் நாம் அதை செஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 வாழைக்காய்களை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாம் இந்த மாதிரி ஸ்டீமிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வாழைக்காய் வெந்துடும். இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு அதோட தோலை இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது தோல் நமக்கு சீக்கிரமாக உறிஞ்சு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தோட தோலையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நாம் இந்த வாழைக்காயை 4ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஷேப் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக நமக்கு நல்ல ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும். இதை நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே நம்ம வாழைக்காய் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம பஜ்ஜி போடுவோம் அல்லது பொரியல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் கடாயில் 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சு அந்த வாழைக்காய்களை எடுத்து போட்டுக்கலாங்க. அதாவது வாழைக்காய் நல்லா வெந்து போயிடுச்சு. 5 நிமிஷம் நாம் இதை நல்லா வறுத்து கொடுக்கும்போது வெளிப்பகுதியெல்லாம் நல்லா முருகலாக கிடைக்கும் நமக்கு. ஸோ 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் நல்லா வறுத்துட்டோம். இந்த டைமில் பாருங்கள், நமக்கு நல்ல கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும் நமக்கு. அதே மாதிரி அதுக்கு நெய் எல்லாத்தையுமே அந்த வாழைக்காய் நல்லா குடிச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற இனிப்பு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி அதுலேயே நல்லா சேர்ந்துடும் நமக்கு. இந்த வாழைக்காய் ஏற்கனவே வெந்திருக்கிற
இருக்கிறதால நமக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கூடவே இந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காகவும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சமாக கோதுமை மாவு நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் எடுத்து அதையுமே நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும், ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு துடைப்பம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த துடைப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ண துடைப்பம் தான். துடைப்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா தான் நம்மளால் அதை லாங் டைமாக யூஸ் பண்ண முடியும். துடைப்பத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சிகள் இருக்கும். இந்த குச்சிகள் எல்லாம் நாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாம் இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். எவ்வளவு குச்சிகள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த குச்சிகள் எல்லாமே ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி குச்சிகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக எல்லாமே உருவி கீழே விழுந்துடும் நமக்கு. இதனால் நமக்கு துடைப்பம் அதிக நாளுக்கு வராது. இப்போ நாம் அந்த குச்சிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக நாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது ஒரு மாப்பு. இந்த மாப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. இந்த மாப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாப்போட எண்டு பகுதியில் இருக்கிற இந்த நூல்களை எல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்திரி வச்சோ அல்லது ஒரு கத்தி வச்சோ இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நூலெல்லாம் நான் அறுத்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மாப்போட நூல் அறுத்துட்டு ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா நார்மலான பைப் எடுத்துக்கலாம் அல்லது நார்மலான சிம்பிளான குச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துடைப்பத்தை பார்த்துக்கலாம். அதோட பின்னாடி பகுதி பாருங்கள், எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. அதாவது எதுவுமே இல்லை. நம்ம அதில் இருக்கிற எல்லா குச்சிகளையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற குச்சியிலையோ அல்லது அந்த மாப்போட பின்பகுதியிலையோ நாம் இந்த மாதிரி சொருகி விட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக நமக்கு சொருகிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய இந்த மாப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு குச்சியை நீங்கள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி குச்சி வச்சு சொருகி விட்டுக்கணும். இந்த மாதிரி சொருகி விடாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த துடைப்பத்தில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஒவ்வொன்றா கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற குச்சிகளை நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிக நாளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது தேஞ்சு போன பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி உயரமான பகுதிகள் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையவே ஒட்டடை இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஒட்டடை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நம்ம ஜன்னல்களில் ஏறி நின்று தான் அடைக்கணும். அந்த மாதிரி ஏறி நின்று அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே விடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரொம்பவே உயரமான ஒரு ஒட்டடை குச்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த உயரமான ஒட்டடை குச்சி வச்சு நம்ம கீழே தரையில் நின்று கூட அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மூளை முடுகுகளை கூட நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுக்கலாங்க. இதுக்காக நம்ம கடையிலேருந்து தான் ஒட்டடை குச்சி வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தேஞ்சு போன துடைப்பமே போதும். போன துடைப்பத்தை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம தூர போட தான் செய்வோம். அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத துடைப்பத்தை நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த துடைப்பத்தை வச்சு நாம் எவ்வளோ உயரமான பகுதிகளையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நம்ம கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான பொருளையே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.